தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று தோள்பட்டை அறுவை சிகிச்சை செய்யப்பட உள்ள வைகோ வீடியோ பதிவு மூலம் தனது உடல்நிலை தொடர்பாக பேசியுள்ளார். விரைவில் முழு ஆரோக்கியத்துடன் திரும்புவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட தமிழ் பெருமக்களே, தமிழகத்தில் பொது ஊழியம் செய்கின்ற ஒரு சாதாரண தொண்டனாகிய இந்த வைகோ ஏறத்தாழ 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். ஆனால் நான் கீழே விழுந்ததில்லை. இப்பொழுது 4 நாட்களுக்கு முன்னர் நெல்லைக்கு சென்றிருந்த இடத்தில் தங்கியிருந்த வீட்டில் வடிகளின் வழியாக ஏறாமல் பக்கத்திலே இருக்கக்கூடிய திண்ணையிலே ஏறினேன். அப்படியே அலைமலைத்து இடதுபுறமாக சாய்ந்து விட்டேன். எனக்கு தலையில் அடிபட்டிருந்தாலோ முதுகிலும் அடிபட்டிருந்தாலோ நான் இயங்க முடியாம போயிருப்பேன். இப்ப என்னன்னா, இடது தோள்பட்டையினுடைய அந்த கிண்ணம் உடைந்திருக்கிறது. அதோடு அந்த எலும்பும் கீறி இருக்கிறது. அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த கிண்ணம் தோள்பட்டையிலிருந்து விலகி இருக்கிறது அல்லவா, அதை திரும்ப பொருத்திவிட்டு அதோடு சேர்ந்த எலும்பும் ஒரு 2 சென்டிமீட்டர் உடைந்திருக்கிறது. அதுக்கும் சேர்த்து நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்பல்லோ மருத்துவமனையிலே. ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன், முழு ஆரோக்கியத்தோடு வருவேன். எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய தோழர்கள், பொது வாழ்வில் அக்கறை உடையவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த நாட்டில் மேலும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிற வைகோ முழு நலத்தோடு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வருவேன் என்பதையும், எனக்காக கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன். இன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் முழு ஆரோக்கியத்துடன் நான் வீடு திரும்புவேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்த்தோம்.